நம்ம சென்னை பல்லாவரத்தில் ஒரு கணவன் மனைவி. அந்த மனைவி பட்ட கஷ்டம் அப்படின்றது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம். அவங்கள அடிக்கிறது, சித்திரவதை பண்ணுறது, ஃபிசிக்கலாக அவங்கள அடித்து அப்யூஸ் பண்ணுறது, வார்த்தையால் அவங்கள தப்பாக பேசுகிறது, அவங்கள போட்டு முடியை பிடிச்சி இழுத்து முடியை பிச்சு அவங்கள அடித்து காயப்படுத்துறது, குழந்தை அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தையவே இது என் குழந்தையே கிடையாது, அந்த குழந்தையுமே நான் கொன்னுருவேன், அந்த குழந்தைய நான் இப்போ எரிச்சிருவேன்றது, அந்த குழந்தை மேலேயும் ஆசிட் அடிப்பேன் அப்படின்றது. ஸோ இவ்வளோ ரொம்ப மோசமான வார்த்தைகளால் அவங்கள மனதளவிலையும் உடல் ரீதியாகவும் ஒருத்தன் காயப்படுத்தியிருக்கா. அதுதான் அவங்க கணவன். அண்ட் இது ஏதோ ஒரு கதை அப்படின்னு நினைக்காதீங்க. ரியல் இன்சிடென்ட், உண்மையாகவே நம்ம சென்னை பல்லாவரத்தில் நடந்த விஷயம். 10 வருட காதல். அந்த மனைவி, அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கணவரை 10 வருஷமாக காதலிச்சு 6 வருஷம் கல்யாண வாழ்க்கை, மொத்தமாக 16 வருஷம் அந்த ஆள் கூட வாழ்ந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட வயது பார்த்தோம்னா அந்த பெண்ணோட வயதே மொத்தமே 29 தான். ஸோ அவங்களோட வாழ்க்கையில் பாதி நாள் அவர் கூட தான் இருந்திருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட தன்னோட காதல் கணவனுக்கு தன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, அந்த பொண்ணை எப்படி வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இல்லாமல் அவர் நடந்திருக்கார். ஸோ 2 பேரும் வேற வேற மதம் அப்படின்றாங்க. அவருக்காக மதமும் மாறி அவரை வீட்டோட எதிர்ப்பெல்லாம் மீறி அவரை போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாட்கள், ஒரு 2 வருஷம் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அதற்கப்புறம் தான் அந்த கணவனோட சுயரூபம் வெளியே வந்திருக்கு. அதாவது அவர் பேசிக்காவே சோம்பேறியாக இருந்திருக்கார். ஒரு வேலைக்கும் ஒழுங்காக போக மாட்டாராம். ஒரு டீ கடை வச்சு பார்த்தாங்களாம், சரி டீ கடை வச்சு நம்மளே ஒரு கடை வச்சு நடத்திடலாம் அப்படின்னு, அதுக்கும் ஒழுங்காக போக மாட்டாராம். வாரத்துக்கு 2 நாள் தான் போய் கடையை திறக்கிறது. மற்ற நாட்கள் எல்லாம் வீட்டில் நல்லா உட்காந்து ஸ்மோக் பண்ணுறது, உட்காந்து தண்ணி அடிக்கணும், 2 பாட்டில் எடுத்து வச்சு தண்ணி அடிக்கிறது, படம் 4 படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு படத்தை பார்க்குறது, வேறு எந்த வேலையும் செய்யாமல் வீட்டிலையே உட்காந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாராம். ஈவன் அவரோட ட்ரெஸ்ஸு இருக்கா இல்லையா அது கலண்டு போகிறது கூட தெரியாமல் அந்த அளவுக்கு போதையில் குடிச்சிட்டு இருப்பாராம். இவங்க போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், இவங்க ட்ரெஸ்ஸையும் போட்டு கிழிச்சு அவங்கள என்ன பண்ணுறோன்னு தெரியாத ஒரு சுயநினைவே இல்லாத அளவுக்கு மகா குடிகாரனா இருந்திருக்கார். ஸோ இப்படியே போனால் வாழ்க்கை என்ன ஆகுறது? அதுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. ஸோ இந்த பாதிக்கப்பட்ட பெண் நினைக்கிறாங்க, சரி நம்மளை நம்பி ஒரு குழந்தை இருக்குது, இவன் தான் நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கல, நாமளாவது இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கணுமே, சரி இதுக்கு மேலே இவனை நம்ப வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சின்ன சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்தை மேனேஜ் பண்ணணும், சாப்பாட்டு செலவுக்கோ ஒரு மருத்துவ செலவுக்கோ நம்மக்கிட்ட பணம் கிடையாது, அதுக்கு நம்ம மேனேஜ் பண்ணணும்னு நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு இவங்க வேலைக்கு போயிருக்காங்க. இவங்க வேலைக்கு போனதும் அவங்களோட அந்த குடிகார கணவருக்கு சூப்பர், அவ வேலைக்கு போயிட்டா, இனி நமக்கு என்ன, நம்ம ரொம்ப ராஜா மாதிரி ஜாலியாக வீட்டில் இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டைமாக ஒரு பேச்சுலர் மாதிரியே மாறிட்டாராம். அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வீட்டில் இருப்பார். இவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க இல்லையா, வீட்டில் இருப்பார், குடிப்பார், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காந்து பாரில் குடிப்பாராம். நைட்டு 2 மணி 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாராம். ஃபோன் பண்ணி, ஏங்க 2 மணி ஆயிடுச்சு இன்னும் நீங்கள் வரல அப்படின்னு கேட்டால், ஏய் நீ என்ன படத்தில் வர, ஒரு படத்தில் கேட்பாள், எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க, அந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, உன்னால் தாண்டி நான் குடிக்கவே செய்கிறேன், நீ தொல்லை பண்ணுறடி, வேலைக்கு போன என்ன டார்ச்சர் பண்ணுறடி அப்படின்னு சொல்லி அந்த பழியை அவங்க மேலேயே தான் போடுவானாம். ஒரு கட்டத்தில் இவங்க எல்லாத்தையும் பார்த்து இவங்க குழந்தையும் இதெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கு. ஏன்னா இவர் வேலைக்கு போக மாட்டார். மனைவி வேலைக்கு ஏன் போக மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் அவங்கள அடிக்கிறது, கெட்ட வார்த்தைகளை திட்டுறது, இதெல்லாம் அந்த குழந்தையும் பார்த்துட்ருக்கு. சரி என்ன தான் நீங்கள் ஒழுங்காக ஏன்னா இவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் அவங்களோட குழந்தைய கொண்டு அவங்க அம்மா வீடும் கொஞ்சம் தூரமாக இருக்குமா, ஒரு 3 கிலோமீட்டர் அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்குமா. குழந்தைய ஒரு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் விட்டுருவாங்களாம். அந்த குழந்தையவாது கரெக்டாக ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அதை கூட செய்ய மாட்டானா. பொண்ணு, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு வேலைக்கு போயிட்டு நைட்டு 7:30 மணிக்கு தான் ஷிஃப்ட் முடிஞ்சு வருவாங்களாம். அதுக்கப்புறமா அந்த குழந்தை, ஸ்கூலுக்கு போன குழந்தைய கொண்டு அவங்க அம்மா வீட்டில் தான் அந்த குழந்தை இருக்குமா. அந்த குழந்தைய அம்மா வீட்டிலேருந்து திருப்பி இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு இவங்க அந்த நைட்டில் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும், நைட் நேரத்தில் ரோட் சேஃப்டி எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற நாய்ங்க ஒரு பக்கம் குலைக்குமா, அங்கே இருக்கிறவங்க பார்க்குறவங்க தப்பான பார்வை, இப்படி எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க, டேய் நான் உன்னை 16 வருஷமாக உனக்கும் எனக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்குது, உன்னை நம்பி நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு, என் அம்மா அப்பா, என் கடவுள், நான் கும்பிட்ட சாமி ஆகட்டும், என் சொந்த பந்தம், நான்
அத்தனையும் விட்டுட்டு உனக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறேன், காலையில் போனால் நைட்டு வரேன், குழந்தைய நான் தான் பார்த்துக்கிறேன், வீட்டு செலவை நான் தான் பார்க்குறேன், உனக்கு டீ கடை வச்சு கொடுத்ததுக்கு லோனை நான் தான் அடைச்சிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசவாது செய்ய. நான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. 3 வருஷமாக நீ என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. ஃபுல் டைமாக நீ குடிச்சிட்டு இருக்க. உன் கூட எனக்கு யாருமே இல்லாமல் ஒரு மாதிரி தனிமையாக இருக்குது. என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுவும் எப்போனா அவன் குடிக்காமல் இருக்கிற நேரத்தில் இதை சொன்னால் தான் அவன் கேட்பானா. ஸோ அப்பவும் அவன் என்ன சொல்லுவானா, ஆமாம் நீ என்னை வேலைக்கு போன்னு தொல்லை பண்ணிகிட்டு இருக்க, அதனால தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு தன் தப்பையும் கூட அந்த பொண்ணு மேலே தான் போடுவானா. ஸோ இப்படியே நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இவங்களால் இங்கே இருக்க முடியல, அம்மா வீட்டு பக்கத்துலேயே போவோம் அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு வாடகை எடுத்து அங்கே இருந்திருக்காங்க. அங்கேயும் அவங்க அதே மாதிரி தான் அவர் இருந்திருக்கார். எப்போ பாரு குடிக்கிறது, கேட்டால் போட்டு அடிக்கிறது. ஸோ ஒரு நாள் பயங்கரமாக அடித்து அவங்களுக்கு மூஞ்செல்லாம் ரத்தம் வந்து இதை பேரண்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி இருப்பாங்க? ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அடிக்கிறாங்கன்னதும் அவங்க போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, உங்கள் பொண்ணை போட்டு உங்கள் மருமகன் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ அப்பா அம்மா போய் பார்த்துருக்காங்க, பொண்ணாக்கு அப்படி ஒரு அடி, இவனை நம்பி நீ ஏமா போன, ஏமா நீ இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஏன்னா அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் எங்கள் அப்பா அம்மாட்ட போய் எதையும் பெருசாக என்னால் சொல்ல முடியாது, நான் சொன்னால் நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே அப்படின்னு என்ன தான் திட்டுவாங்க, அதனால எல்லாத்தையும் நானே சகிச்சுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சகிச்சுக்கிட்டே தான் எல்லா வேலைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்திருக்காங்க. பேரண்ட்ஸால் ஒரு கட்டத்தில் முடியல, வேண்டாமா இவனை நீ வேண்டாம் வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின் போது அந்த பொண்ணுக்கு அது வந்து ஒரு சுதந்திரமாயிடுச்சு. சரி, இவ்வளவு நாள் ஒரு அடிமைத்தனமா ஒருத்தனுக்காக நம்ம இவ்வளோ நாள் வாழ்க்கையை இழந்துட்டோம், இனி அது குழந்தைக்காக நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அவமானம். உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னு ஊர்க்காரங்கெல்லாம் பேசுவாங்களே, நம்மளை தானே நினைப்பாங்க. இவன் இத்தனை வருஷமா வேலைக்கு போகாம இருந்தது அவனுக்கு அசிங்கமா இல்லை, குடிச்சிட்டு வீட்டில் கிடக்கிறது அசிங்கமாக இல்லை, டெய்லியும் வந்துட்டு நம்ம உடம்புல ட்ரெஸ்ஸு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு படுத்து கிடக்கலாம், அப்போ அவனுக்கு அசிங்கமாக இல்லை. பொண்டாட்டி இந்த தொல்லையெல்லாம் தாங்க முடியாமல் 16 வருஷம் உன் கூட இருந்து கஷ்டப்பட்டு அவள் இப்போ தான் ஒரு சுதந்திரமான வாழ்க்கைக்கு போகிறா, அதுதான் அவனுக்கு கஷ்டமாயிருச்சு. அதனால் அவன் என்ன பண்ணுவானா, குழந்தைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வர்றது, அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது சண்டை போடுறது, இப்படி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சரி நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாம், மியூச்சுவல் கன்சர்ன்லேயே டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அது அவனுக்கு ரொம்ப பெரிய அவமானமாக இருந்திருக்கு. இவளை இப்படியே விடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட சரி நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன் வா வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். இந்த பொண்ணும் சரி அவன் ஏதோ லெட்டர் எழுதி கொடுப்பான் போல இருக்கு அப்படின்னு இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவன் வீட்டுக்கு போயிருக்கு. அங்கே போனால் அடின்னு அடிச்சிருக்கான். உனக்கு என்ன திமிரு, உனக்கு வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க, அவங்க வந்து ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அப்படின்றாங்க. ஸோ ஃபீல்டு ஒர்க்லாம் போவேன், கஸ்டமரை பார்க்க வேண்டியது இருக்கும், பேச வேண்டியது இருக்கும் அப்படின்றாங்க. அதை கூட அவன் தப்பாக பேசுவானா, ஓ இன்னைக்கு எத்தனை கஸ்டமரை பார்த்துட்டு வந்த, எத்தனை பேர்கிட்ட பேசிட்டு வந்த அப்படின்னு அவங்கள தப்பாக பேசியிருக்கா. ஏன் என்ன இப்படி தப்பாக பேசுகிற அப்படின்னு கேட்டதுக்கு அவங்கள அடிக்கிறது, இந்த முகம் இருக்கிறதுனால தானடி நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறது. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அவங்கள எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற டைமில் இந்த பொண்ணு வேலைக்கு போகிற அப்படின் போது, நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ வேறு எவன் கூடயோ பேசிகிட்டு இருக்க, அங்கே அவனை பார்க்க தான் போகிற, இன்னைக்கு மட்டும் நீ வேலைக்கு போன அப்படின்னா இந்த குழந்தை அவங்களோட குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய எரிச்சிருவேன், அவங்க 2 பேருக்கும் பிறந்த அந்த குழந்தைய கூட எரிச்சிருவேன் அப்படின்னு இருக்கான். பட் இவ்வளோ மோசமானவனா அவன் அன்றைக்கே இருந்திருக்கான். அதனால தான் இன்றைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட நான் டிவோர்ஸ்க்கு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு அடிச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு அடித்து முகமெல்லாம் வீங்கிருச்சான், கண்ணு வாயெல்லாம் வீங்கிருச்சான். அந்த பொண்ணு எப்படியோ அந்த வீட்டிலேருந்து வந்து அவங்க அப்பா அம்மாட்ட வந்துட்டான். சரி, அதுக்கப்புறம் அவங்களோட தங்கச்சி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போதான். இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட தங்கச்சி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றனால இந்த பொண்ணோட அப்பா அம்மா எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் இல்லை நான் வரலை, ஏன்னா முகத்தில் அடிபட்டிருக்கு. இந்த பொண்ணை வந்து அவள் புருஷன் ஆல்ரெடி அடித்து முகம்லாம் வீங்கிருக்கு. அப்புறம் பார்க்குறவங்களாம் கேட்பாங்க நான் வரலை அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அன்றைக்கி வீட்டில் இந்த அட்டாக் நடக்கிற அன்றைக்கி அந்த பொண்ணு வீட்டில் தனியாக இருந்திருக்கா. இவ தனியாக இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை யாரோ அவன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவள் எப்போ வெளியே வருவா அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருக்கான். அவங்க எதுக்கோ கடைக்கு போகிறதுக்கு வெளியே வந்திருக்காங்க, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, கையில் ஆசிட், அதாவது நம்ம இந்த பாத்ரூம்லாம் கழுகும் இல்லையா, அந்த ஆசிடை வாங்கியிருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து ஓ இவ ரொம்ப அழகாக இருக்கா, இவ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா, யாரையோ பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு. இவன் வேலைக்கு போகலை, குடும்பத்தை பார்த்துக்கல, தன்னோட குழந்தை மேலே
நம்பிக்கை இல்லை, அந்த குழந்தை மேலேயும் பாசம் இல்லை. அவனுக்கு அது தெரியல. இவ வேலைக்கு போகிறா, இவன் கூடயே பழகிறா இப்படின்னு நினச்சிட்டு கையில் ஆசிட் வச்சுட்டு இருந்திருக்கான். நீ சாவடி சாவடி அப்படின்னு சொல்லி அந்த ஆசிட் அந்த பொண்ணு மேலேயே வீசியிருக்கான். ஸோ அந்த பொண்ணு மேலே வீசினதில் அந்த பொண்ணோட ஸ்கின்னில் எல்லாத்துலேயுமே தோலில் கண்ணில் எல்லாமே பட்டிருக்கு. உடனே அந்த பொண்ணு ஓடி போய் குளிச்சிருக்காங்க. 20 மினிட்ஸ் நல்லா முதல்ல குளிச்சிருக்காங்க. ஸோ ஸ்கின்ல ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட இரிட்டேஷன் இருந்தது அப்படின்றாங்க. ஆனால் அது வந்து இந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணுற பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஆசிட் அப்படின்றனால அவங்க ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளம் வரல. ஆனால் அவங்க ஐ சைட் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கு. 80% அவங்களுக்கு ஒரு கண் ரைட் ஐ தெரியாது அப்படின்றாங்க. 20% தான் ஒரு கண் நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு அட்டாக் ஆகியிருக்கான். இவனை நம்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அவன் என்னையும் பார்த்துக்கல, என் பிள்ளையும் பார்த்துக்கல. அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த ஆசிட் அட்டாக்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் சொல்லியிருக்கான், அந்த குழந்தை எனக்கு பிறந்ததானே எனக்கு டவுட்டாக இருக்குது, அந்த குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், இல்லைனா அந்த குழந்தை மேலேயும் நான் ஆசிட் அடிப்பேன் அப்படின்றானா. தன்னோட குழந்தைய தான் வளர்த்து தன் கண் முன்னாடி சின்ன உயிராக இருந்து வளர்த்து இன்றைக்கி அந்த குழந்தைக்கு 4 வயசு இருக்குன்றாங்க. அந்த குழந்தை மேலேயும் அப்படி பண்ணுறேன்னா எப்படி இதெல்லாம் முடியுது? சரி, உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே சந்தேகம் இருக்கட்டும், இல்லை அந்த குழந்தை மேலே சந்தேகம் இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அதை லீகலாக மூவ் பண்ணுங்கள், டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. பிடிக்கலையா விலகிடணும். அந்த பொண்ணு அதை தானே சொல்லுது, எனக்கு பிடிக்கல டிவோர்ஸ் கொடுங்க. ஸோ அன்பு அப்படின்றது வந்து அடக்குமுறை கிடையாது. ஸோ ப்ளீஸ் மக்களே புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருத்தர் மேலே, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உங்களுக்கு ஒருத்தர் மேலே உண்மையான அன்பு இருந்தால் அன்பு வைங்க. ஆனால் அந்த அன்புக்கு உங்களை தகுதியானவங்களாக வளர்த்துக்கிட்டு நீங்களும் அன்பை எதிர்பார்க்கலாம். இல்லை அந்த தகுதி உங்ககிட்ட இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு தவறு பண்ணுறீங்க, அவங்க உங்களை விட்டு விலகுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. அன்புன்றது வந்து நம்ம பிடிச்சி கைக்குள்ளே வச்சிருக்கலாம் அப்படிலாம் முடியாது. எனக்கு மட்டும்தான் வேணும், எனக்கு கிடைக்காதவங்க வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ற மூர்க்கத்தனத்தை விடுங்க. ஏன்னா இந்த 16 வருஷ வாழ்க்கையில் காதல் இல்லை, பயம்தான் இருந்திருக்கு. இவன் என்ன பண்ணிடுவானோன்ற ஒரு பயத்துலேயே அந்த பொண்ணு இருந்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் லவ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு பார்த்து லவ் பண்ணுங்கள். அழகாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறத விட இவங்க நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறதுக்கு கரெக்டான பர்சனாக இருப்பாங்களா அப்படின்றத பார்த்து காதல் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் நடக்குது, லைஃப்பை பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.